ராம் மார்னிங் சாந்தினி. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அப்போ ஏதோ சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டதே இல்லை? இல்லைங்க, நம்ம பொதுவாக வந்து உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யூ லைக் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். போது நம்ம விட்டுறோம், இதோட ஓர டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க. குழந்தைங்கன்னா ஒன்று ஐஸ்கிரீமாக இருக்கணும், இல்லைனா சாக்லேட்டாக இருக்கணும். சாக்லேட். ஸோ ஆக்சுவலி சாக்லேட் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ சாக்லேட் வந்து என்ன மாதிரி சில குழந்தைங்களுக்கும் ஒரிஜினல் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? வேற வழியே இல்லாமல் ராம் கேட்குறாரு. ஸோ வந்து சாக்லேட் வந்து எப்படி உருவாச்சு, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, இப்போ வந்து சாக்லேட் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து சாக்லேட் சாப்பிடாது, அதனால நிறைய கெடுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் இருக்கு தெரியுமா, அது வந்து லைட்டாக கசக்கும். டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றது வந்து ஹேபிட்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிசீஸ் வராமல் வந்து அது 1/3 குறைக்குமா. ஸோ கன்சியூமிங் வந்து அதை டெய்லி வந்து நம்ம டார்க் சாக்லேட் சாப்பிட்டனாலே 1/3 அது குறையும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாக்லேட் நிறைய சாப்பிடாது, சொத்தப்பல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதனால டூத் டிகே வராமல் வந்து தடுக்குமா சாக்லேட் சாப்பிட்டா. மேபி அந்த சுகர் அது மாதிரி வேற விஷயங்கள்னால வந்து அந்த டூத் டிகே வந்து ஏற்படலாம். ஆனால் அந்த சொத்தப்பல்லுக்கு வந்து சாக்லேட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அது வந்து தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ வெறுமனே கொக்கோ சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கூட சுகர் அண்ட் மில்க் தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நம்ம தடுத்துடணும். சூப்பரான 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? இது சூரியோதயம். இன்று 9/2/2016 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 26ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:23 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பிரதமை. நட்சத்திரம் மாலை 4:35 வரை அவிட்டம், பிறகு சதயம். சுபபோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. ஸோ நம்ம சாக்லேட் எப்படி ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்ற கதையை நம்ம சொல்ல போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொலம்பியா மெக்சிகோலேருந்து தான் வந்து சாக்லேட் கொக்கோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஈட்டபிளா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. சரி, ஏதோ ஒரு செடி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாயன்ஸ் அண்ட் அஸ்டெக்ஸ் இந்த 2 சிவிலைசேஷன் மக்கள் தான் வந்து இது சாப்பிடக்கூடிய பொருள் தான் அப்படின்னு எடுத்து அது சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு. ஸோ அந்த கொக்கோவோட அந்த பீன் இருக்கு இல்லையா, அது சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ஊர் லாங்குவேஜ் வந்து ஜொக்கட்டில் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ட்ரிங்காக தயார் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு ட்ரிங்கா தயார் பண்ணி, சோ அதுக்கு ஒரு வித்தியாசமான பேர் வச்சிருக்காங்க. அது வாயிலே நுழையில சொன்னா தான் நான் சொல்லல. சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல டிராவல் பண்ணிருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு நான் அடுத்த செக்மெண்ட் சொல்றேன். இப்போ அடுத்து என்ன செக்மெண்ட் வரப்போகுது? அடுத்து என்ன செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாட்டு, அதோட விளக்கத்தோட இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே 75வது பாடல் விதியை வெல்ல என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். விதியை வென்றெடுத்து உலகத்திலே எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதற்கான அருமையான தமிழ் பாக்கள் அபிராமி அந்தாதியை ஒவ்வொரு நாளும் நாம் வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக புத்தம்புது காலையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான வாய்ப்பாக நம் இல்ல கதவுகளை எல்லாம் தட்டி அபிராமி அந்தாதியை கொண்டு வந்து உங்கள் செவிகளிலே தேன் போல சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பகுதியிலே 75வது பாடல், அற்புதமான பாடல். விதியை வெல்ல தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே.
ஈரேழு உலகமும் பூத்த உந்தி கொங்கு விழால் தேவியினுடைய திரு உந்தியிலே இருந்து, தேவியினுடைய வயிற்றிலே இருந்து, தேவியிடத்திலே இருந்துதான் இந்த 14 உலகமும் தோன்றியிருக்கிறது. அத்தனையும் தோன்ற வைத்திருக்கக்கூடிய தாயாக அவள் இருக்கிறாள். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளைவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே என்று சொல்லுவார். அப்படி தேவியினுடைய உந்தி கமலத்திலே இருந்துதான் கடல், மலைகள், உலகம் அத்தனையுமாக தோன்றியிருக்கிறது. கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவர். எந்த கொங்குவள் பூங்குழலாள் என்று கேட்டால் திருமேனி கொங்குவர் பூங்குழலாள். எதையெல்லாம் தேவி ஈன்றிருக்கிறாளோ அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அத்தனைக்கும் அவள் தாய். ஆகையினால்தான் அபிராமம் பெற்று உறுதிபட சொல்லுவார், பெற்ற தாயும் என்று சொல்லுவார். என்னை மற்றும் நீ பெறவில்லை, இந்த உலகத்தையே பெற்றிருக்கக்கூடிய பராசக்தி. ஆகையினாலே அவள் போலே கருணை மிக்கவள் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் எல்லாமாக அவளாக இருக்கிறாள். அன்னை சாரதையை பற்றி சொல்லுகிற பொழுது அன்னை சாரதை இடத்திலே கேட்பார்கள், அந்த ஒரு மோசமானவனையும் ஏன் நீங்கள் எடுத்துக்கொண்டு அன்பு செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது சாரதை சொல்லுவாளாம், உலகத்திலே நல்லவர்களுக்கும் நான் அம்மா, கெட்டவர்களுக்கும் நான் தான் அம்மா என்று சொல்வார்களாம். அடிக்கடி தவறு செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு சிறுவனை கைகாட்டி இவனை ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அன்னை சாரதா தேவியார் சொல்லுவார்கள், நரேனும் எனக்கு பிள்ளை, இவனும் எனக்கு பிள்ளை என்று சொல்வார்கள். நரேன் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். அப்படி அந்த தாய்மையினுடைய பெருக்கு, தாய்மையினுடைய ஊற்று, அந்த தாய்மையினுடைய ஊற்று இருக்கிறதே, அந்த ஊற்று வந்து விட்டால் எல்லோர் மேலேயும் மிகப்பெரிய அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினாலே தான் பாரதிதாசன் உறக்கச் சொல்லுவார், உலகத்திலே சண்டை இல்லை, வம்பு இல்லை, எந்த மனத்தினாலே என்று கேட்டால் அங்கே தன்னலந்தான் தீர்ந்தது. எப்படி தீர்ந்தது என்று கேட்டால் தாயுள்ளம் தன்னிலன்றோ இன்பம் என்று சொல்லுவார். தாயுள்ளத்திலே தான் இன்பம் இருக்கும். எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியது. இறைவன் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை வைத்திருக்கிறான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அன்பை பிரிக்க தெரியாது. தாயாரிடத்திலே அன்பாக இருந்தார்கள் என்று சொன்னால் தாயாரிடத்திலே தான் அன்பாக இருப்பார்கள். பெற்ற அம்மா. மனைவி வந்து விட்டாள் என்று சொன்னால் மனைவியிடத்திலே அன்பாக இருந்தால் மனைவியிடத்திலே மட்டும்தான் அன்பாக இருப்பார்கள். அவர்களாலே தாயாரிடத்திலே அன்பு, மனைவியிடத்திலே அன்பு, குழந்தைகளிடத்திலே அன்பு, மாமனாரிடத்திலே அன்பு, தந்தையிடத்திலே அன்பு என்று அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு விதிக்கப்படவில்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எத்தனை உறவுகள் வந்தாலும் அன்பை பகிர்ந்து கொண்டே செல்வார்கள். பிறந்த வீட்டிலே இருந்து புகுந்த வீடு வந்துவிட்டால் பிறந்த வீடு அத்தனைக்குமான அன்பு, புகுந்த வீட்டிலே அத்தனை பேருக்குமான அன்பு. மாமனார், மாமியார், கணவன், கொழுந்தனார், நாத்தனார் என்று அப்படி கணவன் மேலே முழுமையாக அன்பாக இருக்கக்கூடிய அதே பெண் முதல் குழந்தை பிறந்து விட்டால் முதல் குழந்தை மேலேயும் அன்பை அவள் பரிபூர்ணமாக செலுத்துவாள். இரண்டாவது குழந்தை பிறந்து விட்டு என்று சொன்னால் இரண்டாவது குழந்தைகள் மேலும் அன்பை செலுத்துவாள். அப்படி அன்பை அவர்களாலே பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுக்கு சாத்தியமில்லை. ஏதோ ஒன்றினால் ஒன்றிலேயே நின்று கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே தான் மனைவி பிறந்த ஆண்கள் நீண்ட நாள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதில்லை. அது ஒரு சைக்காலஜி, அது ஒரு மனோவியல், மனோதத்துவம், முழுமையாக சார்ந்து விடுவது. இப்படியே உலகியலை பார்த்தோம் என்று சொன்னாலே இப்படி அவர்களாலே அன்பை பிரித்தும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் உலகத்தை முழுமையாக படைத்திருக்கக்கூடிய பராசக்தியினுடைய பேரன்பு இருக்கிறதே, அது நிச்சயமாக எல்லோரிடத்திலும், உயிர்களிடத்திலே கூட, சாதாரண புல், பூண்டு, பூச்சி எல்லாவற்றிலும் கூட தேவி அன்பாக இருப்பாளாம். ஆகையினாலே தான் இமவானுக்கு மகளாக போயிருக்கிற பொழுது அவள் தவம் செய்கின்றாள். தவம் செய்கிற பொழுது அவள் எதையுமாகவே சாப்பிட பறித்து உண்ணக்கூட விரும்பவில்லையாம். கீழே கருகி சாய்ந்து விழக்கூடிய அந்த சருகுகளை எடுத்து அதை மட்டுமே உணவாக கொண்டாள் என்று பேசுகிறது புராணங்கள். வார்த்தையினாலே கூட அவள் பேசவில்லை. செய்கையினாலே, காட்டுவதனாலே அவளுக்கு உமா என்ற திருநாமம் வந்ததாக சொல்லுவார்கள். அது தேவி பிரணவம் என்றே சொல்லக்கூடிய தன்மை. அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு அவர்களுக்கு.
பாரதி சொல்லுவானே, உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று சொல்லுவான். பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுதே உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும் என்று சொல்லுவான். மனிதர்களிடத்திலே அன்பு வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறான், எல்லாவற்றிற்குள்ளுமாக பராசக்தி இருக்கிறாள். ஆகையினாலே எல்லாம் அவளுடைய அம்சமாக இருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய சமயத்திலே, சனாதன தர்மத்திலே எந்த பொருளையும் காலினாலே தள்ளுவதில்லை, ஒதுக்குவதில்லை, மிதிப்பதில்லை. காலினாலே ஏதாவது ஒரு பொருளை மிதித்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? அதை தொட்டு கும்பிடுவோம். கீழே படுத்திருக்கிறவர்கள் தூண் மேலேயோ அல்லது சிவற்றின் மேலேயாக காலை வைத்து கொண்டு படுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவற்றையும் தெய்வமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி உயிரற்ற பொருள்களுக்கும் பூஜை நாம் செய்து விடுகிறோம். ஆயுத பூஜை அன்று நன்றி செலுத்துகின்றோம். அதற்குள்ளாக இறைவன் இருக்கிறான், நமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார் என்று சொல்லி நவராத்திரியிலே சரஸ்வதி பூஜை என்று, ஆயுத பூஜை என்று ஒன்று கொண்டாடுகிறோம். ஏனென்று சொன்னால் உயிரற்ற பொருள்களிலே கூட நாம் கடவுளை பார்க்க கூடிய ஒரு மிகப்பெரிய பேற்றினை நாம் பெற வேண்டும் என்பதற்காக. உயிருள்ள பொருளாக இருக்கக்கூடிய பசுக்குலத்தின் மீதும் காளை மாடுகளின் மீதும் நாம் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் என்று நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால், நவராத்திரியிலே உயிரற்ற பொருள்களின் மேலே நாம் அன்பு செலுத்துகிறோம், அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு நீங்கள் போய் பார்த்தால் எல்லாவற்றையும் பிரித்து அக்குவேராக ஆணிவேராக எடுத்து போட்டு தனித்தனியாக வைத்து எல்லாவற்றையும் துடைத்து சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அவர்கள் அன்றைக்குத்தான் அந்த இடமே சுத்தமாகும் என்பது போல அப்படித்தான் வீடு வாசல் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாம் அன்றைக்கு சுத்தமாகும். ஏனென்றால் ஒவ்வொன்றாக அரவிந்தர் அன்னையை பற்றி சொல்லுவார்கள். ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்தார்களாம், அவர்கள் சென்றார்களாம். அந்த இடத்திற்கு சென்றவுடனே அவர்களுக்கு ஏதோ ஒரு முனகல் அழுகை சப்தம் கேட்டிருக்கிறது. இந்த அறைக்குள்ளே யார் அழுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இங்கே யாரும் அழுகவில்லை அம்மா, இங்கே நாம் தானே இருக்கிறோம். இல்லை, அந்த பீரோலை துறங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பீரோலை பார்த்தால் அம்மா வருகிறாள் என்று சொல்லி அவசரமாக அங்கே பேப்பர்களை எல்லாம் உள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பீரோலை திறந்தவுடனே பேப்பர்கள் தடதடவென்று கீழே விழுகின்றது. விழுந்த உடனே அன்னை சொன்னார்களாம், இந்த பேப்பர்கள் தான் தங்களை அடைத்து வைத்தது காரணமாக அழுது கொண்டிருந்தன என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு உயிரற்ற ஒரு வஸ்து, ஒரு பேப்பர் தன்னை அடைத்து வைத்ததை கூட சகிக்க இயலாமல், சில பேரிடத்திலே புத்தகத்தை கொடுத்தால் அந்த பக்கத்திற்கு மூலையிலே மடக்கி வைப்பார்கள். மடக்கக்கூடாது, அதை மடக்கினால் கூட அதற்கு வலிக்கும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் ஃபோல்டர் என்று சொல்லுவோமே, அந்த பக்கத்திற்கு ஒரு அடையாள பேப்பரை அல்லது அடையாள குறியை அந்த இடத்துல வைத்து பழக வேண்டும். அப்படி உயிரற்ற பொருள் ஒரு கசங்குவதை கூட அது அழுகின்றது என்று சொல்லக்கூடிய மனநிலை அரவிந்தர் அன்னைக்கு இருந்தது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். என்று சொன்னால் உலகத்தை எல்லாம் படைத்தவளாக இருக்கக்கூடிய தேவி குங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவள். அந்த திருமேனியை குறித்திருக்கிறவர்களுக்கு இகம் வரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நலன்களுமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த பாடல். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி குங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரை. அந்த திருமேனியை யார் குறிக்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலே நலன்கள், அதை தாண்டி மேல் உலகத்திலே நலன்கள், அதையும் தாண்டி இறைவனுடைய திருப்பாதத்திலே பிறப்பற்ற நிலை இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும் என்று சொன்னால் விதியை நிச்சயமாக வெல்லவும் மாற்றவும் முடியும் என்று அறைகோல் விடக்கூடிய அருமையான பாடலாக இந்த பாடலை பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதனை தினசரியாக நாம் பாராயணம் செய்து விதியை வெல்வோம். நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் கைக்கொள்வோம் என்று சொல்லி தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ வந்து பொதுவாக ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து 93 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து எதுவுமே வந்து மெல்ட் ஆகாது. ஆனால் சாக்லேட் வந்து அதில் மெல்ட் ஆகும். அதாவது பாடி டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக 98 வந்து பாடி டெம்பரேச்சர். 93ல வந்து உருகக்கூடிய ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான். அதனால தான் நம்ம வாயில போட்டோன்னே அது வந்து உருகிடுது. உருகி தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அண்ட் பெல்ஜியமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மக்கள் வந்து அதிகமாக வந்து சாக்லேட் மேலே வந்து மோகம் இருக்கவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கவர்மெண்ட் வந்து 2013ல லிமிடெட் எடிஷன் சாக்லேட் ஃப்ளேவர்ட் ஸ்டாம்ப்ஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி நாக்கில் தொட்டு ஓட்டுறதுனால சாக்லேட் ஃப்ளேவர் வருங்கிறதுனால இருக்கலாம். ஓகே, ஒரு வித்தியாசமான ஸ்டாம்ப் பத்தி பேசியிருக்கீங்க, சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சினிமா பாடல்களோட ஒரு அழகான வரிகள். வெற்றி பெற நினைத்தால் வெற்றி பெறலாம், வழியா இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த 2 வரிகளை நாம் டெய்லியே நம்ம நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா டெய்லியே. இந்த 2 வரிகளை நாம் டெய்லியே நமக்கு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்முடைய கனவுகள் எல்லாமே மேஜிக்கலாக மெய்ப்பட ஆரம்பிக்கும். ஜோதி ரெட்டி கீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் சிஇஓ. அவங்க அமெரிக்காவில் இருக்குது இந்த நிறுவனம். சாதாரண ஒரு வயல்வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோதி எப்படி அவ்வளோ பெரிய அந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட சிஇஓவாக ஆனாங்க அப்படிங்கிற இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியாக சொல்லணும் அப்படின்னா 1980களில் ஜோதி ரொம்ப வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் கூட கஷ்டப்பட்டு வயல்வெளியில் வேலை பார்த்துட்ருப்பாங்களாம் ஜோதி. எப்போல்லாம் அந்த வயல்வெளிக்கு மேலே விமானம் பறக்குதோ அப்போல்லாம் ஒரு நிமிஷம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை நிறுத்திட்டு அந்த விமானத்தை பார்த்துட்டு நினச்சிப்பாங்களாம், என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த ஃப்ளைட்டில் ஏறி பறக்கணும், அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய ஆசை, நிச்சயமாக அது ஒரு நாள் நிறைவேற தான் போகுது அப்படின்னு ரொம்ப ஆழமாக அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்களாம். நாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ ஒரு வயல்வெளியில், நம்மளால் எப்படி ஃப்ளைட்டில் ஏறி பறக்க முடியும் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கவே இல்லை. என்னுடைய கனவு இதுதான், இந்த கனவை தான் நான் விதைக்கிற விதைகளோடு சேர்த்து எனக்குள்ளே நான் விதைச்சிருக்கேன், நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய கனவு என்பதும் நிச்சயமாக நனவாகும் அப்படின்னு ஜோதி ரொம்ப தீவிரமாக நம்ப ஆரம்பித்தாங்க. ஜோதியோட வாழ்க்கை சரித்திரத்தை நாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அடுத்தடுத்து சந்தித்தது மிக பல போராட்டங்கள் தான். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. அப்படிங்கிறதுனாலேயே அவங்களோட அம்மா அப்பா அவங்க அண்ணனை மாத்திரமே வீட்டில் வளர்க்க வச்சுக்கிட்டு ஜோதியை ஒரு அனாதை இல்லத்தில் அனுப்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா எங்களால் ஒரு பெண் குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்னு காரணம் சொல்லி சின்ன வயசுலேயே ஒரு அனாதை இல்லத்துக்கு அவங்க அம்மா அப்பா ஜோதியை அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அனாதை இல்லத்தில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுதுலாம் என்ன நினச்சாங்களாம், ஓகே ஒரு பெண் என்பவளுக்கு கல்வி ரொம்ப அவசியம், நாமும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினோன்னா நல்ல காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கும், கிராஜுவேஷன் முடித்ததும் நல்ல வேலையில் நமக்கு அமர்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும் அப்படின்னு நினச்ச ஜோதி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல படித்தாங்க. ஸோ அவங்க கஷ்டப்பட்டதின் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மார்க்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிது. ஓகே, நல்ல மார்க்ஸ் நம்ம வாங்கிட்டோம், இனி நாம் படிப்பதற்கு தடையே இல்லை அப்படின்னு ஜோதி நினைத்த பொழுது சரியாக அவங்களோட 16வது வயதில் அவங்க அம்மா அப்பா ஒரு தூரத்து உறவுக்கார பையனோட ஜோதியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. 18வது வயதில் ஜோதி 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாகவும் மாறிட்டாங்க. மறுபடியும் குடும்பத்தின் வறுமை. ஹஸ்பண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவராக இருந்தார். ஸோ நாமும் வயலில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டுமே தான் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஜோதி அப்போ இருந்தாங்க. தினக்கூலி அவங்களுக்கு அப்போ கிடைச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ரூபா தான். ஆனாலும் அந்த 5 ரூபாவுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வயல்வெளியில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஜோதி. அப்போ கூட அவங்களோட கனவை அவங்க தொலைக்கவே இல்லை. அவங்களோட கனவு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு நாள் பறக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு தான். வயல்வெளியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தெய்வாதீனமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரு யுவ கேந்திரா அப்படிங்கிற ஒரு கேந்திராலேருந்து அந்த கிராமத்துக்கு நைட் ஸ்கூல் நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ அந்த நைட் ஸ்கூலில் அங்கே சேர்றவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரத்துக்கு ஒரு தகுதியான பெண்மணி வேணும் அப்படின்னு சொல்லி ஜோதியை செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலேயே அதிகமாக படித்த பெண், அதாவது 10th வரைக்கும் படித்து முடித்த பெண்ணாக ஜோதி இருந்தாங்க. ஸோ அந்த நைட் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு காலையில் வயல்லையும் வேலை பார்த்துக்கிட்டு ஜோதி அப்பயும் என்ன நினச்சாங்களா, ஓகே நாம் திரும்பவும் இப்போ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மால் ஒரு நாளில் ஒரு நாள் நிச்சயமாக இந்த ஃப்ளைட் ஏற முடியும் அப்படின்னு நம்பிய ஜோதி அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடிலேயே பிஎட் வரைக்கும் படித்து முடிச்சுட்டாங்க. பிஎட் படித்ததுனால என்னாச்சு, சடன் ஷிஃப்ட் நடந்தது அவங்களோட லைஃப் ஸ்டைலில். அது வரைக்கும் வயல்வெளியில் மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோதிக்கு
ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது. ஒரு நாள் என்னாச்சு, அவங்களுடைய கசின் சிஸ்டர் அமெரிக்காவிலிருந்து ஜோதியை பார்க்க வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே ஜோதிக்கு விமானத்தில் ஏறி பறக்கணும் அப்படிங்கிற கனவு இன்னும் கொஞ்சம் ஷேப் எடுத்து விமானத்தில் ஏறி பறந்து அமெரிக்காவுக்கு எப்படியாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கனவு அடுத்த லெவலுக்கு மாற ஆரம்பிச்சுது. சரி, அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் வீசாவும் வாங்கணும். நாம் என்ன குவாலிஃபிகேஷன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு வீசா எடுப்போம் அப்படின்னு யோசித்த ஜோதி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் வாங்கினாங்க. அப்புறம் யூஎஸ்க்கு இந்த விசிட்டர் வீசா வாங்கும் பொழுது 3-4 தரம் ரிஜெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கிடச்சிது. அப்படின்னாலும் 5வது தடவையாக முயற்சி பண்ணி யூஎஸ்க்கு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அமெரிக்காவுக்கு அவங்க போன பொழுது தான் ஒரு புது வாழ்வு என்பது அவங்களுக்கு அங்கே மலர ஆரம்பிச்சிது. இந்த விமென் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பெண்மணியாக இந்த அமெரிக்க மண்ணில் நம்மளுடைய தெரிந்த அந்த அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி நாமே ஒரு நிறுவனத்தை தொடங்கினோம் அப்படின்னா நம்மை போல கிராமத்திலிருந்து வரக்கூடிய பல பெண்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை இந்த அமெரிக்காவில் நம்மால் உருவாக்கி தர முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க ஜோதி. அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளையும் அவங்களுடைய கிராமத்திலிருந்து வேறு தூரத்தில் இருந்த ஒரு மிஷனரியில் சேர்த்துட்டு தனி ஒரு பெண்மணியாக அமெரிக்காவில் காலை ஊன்றி அவங்க மெல்ல மெல்ல நிரூபித்த ஸ்தாபனம் தான் கீஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்னைக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற பல இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் நிறுவனமாக அது மாறி போயிருக்கு. ஜோதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஒருத்தங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்காக பல காரணங்களை பல பேர் சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாழ்க்கையிலலாம் முன்னுக்கு வரணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு தனி அதிர்ஷ்டம் வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுது வரும்? நாம் கடினமாக உழைக்கும் பொழுது, நம்முடைய கனவை நாம் மெய்யாக நம்பும் பொழுது மட்டுமே தான் அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். கடின உழைப்பு என்பதே நம்மிடம் இல்லை, கனவு என்பதே நம்மிடம் இல்லை அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் என்பதும் நமக்கு வராத ஒரு எட்டா கனியாகவே மாறிடும் அப்படின்னு அடிக்கடி ஜோதி ரெட்டி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க இந்த கிராமத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ்லாம் கூட தெரியாமல் புரியாமல் கஷ்டப்பட்டு திரும்பவும் போராடி அந்த அமெரிக்கன் ஸ்லாங் இங்கிலீஷெல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததையே கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் அவங்க இன்னைக்கு பார்க்குறாங்க. ஜோதி முதல்ல அந்த கிராமத்திலிருந்து நான் அமெரிக்காவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே எதிர்த்தாங்களாம். நம்முடைய குடும்பத்துக்கு இது சரிப்படவே படாது, எப்படி நீ ஹஸ்பண்டை குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு தனியே ஒரு பெண்மணியாக அமெரிக்காவுக்கு பறக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கனவு, எப்படியாவது ஒரு நாள் நான் விமானத்தில் ஏறி பறக்கணும், விமானத்தில் ஏறி அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற கனவை நான் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதற்கான அந்த ஃபுட் ஸ்டெப், அந்த முதல் அடியை நான் தான் வைக்கணும். யார் வேணால் டிஸ்கரேஜிங்காக பேசட்டும், உன்னால் தனி ஒரு பெண்மணியாக ஒரு புது இடத்துல நீ ரொம்ப திண்டாடுவ, உன்னால் அந்த இடத்துல சமாளிக்கவே முடியாது அப்படின்னு யார் வேணாலும் சொல்லட்டும். ஆனால் நான் ஆழமாக நம்புகிறேன், என்னால் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து அந்த போராட்டங்களில் வெற்றி பெற்ற என்னால் நிச்சயம் ஒரு புது மண்ணில் ஒரு புது நாட்டிலையும் வெற்றி கொடியை நிச்சயமாக நாட்டிட முடியும் அப்படின்னு ஒரே நம்பிக்கையாக தான் ஜோதி வச்சுக்கிட்டு தான் அமெரிக்காவுக்கு பறந்தே போனாங்க. இன்னும் ஒரே மாதத்தில் நாம் இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவை கொண்டாட இருக்கோம். ஸோ எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், பெண்களுக்கு நிறைய இந்த விமென் எம்பவர்மெண்ட் ஒர்க் ஷாப்லலாம் பேசும்பொழுது சொல்லுவேன், நமக்கு எல்லா நாளுமே மார்ச் 8 தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு தீமை நாம் வச்சுக்கிட்டு நம்மை நாமே கொண்டாட நாம் என்னைக்கெல்லாம் கற்றுக்குறோமோ அன்றைக்கி எல்லாமே நமக்கு மார்ச் 8 தான் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ நாமும் என்ன செய்யலாம், இன்றிலிருந்து நம்முடைய கனவை நாம் கொண்டாட கற்றுக்கொள்வோம். நம்முடைய கனவு எல்லாமே நிச்சயமாக மெய்யாகும் என்பதற்கு இந்த ஜோதி ரெட்டியின் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. நம்முடைய கனவுகள் எல்லாம் நிச்சயம் மெய்ப்படத்தான் போகிறது என்கிற ஆழமான நம்பிக்கையை நம்மோடு இன்றிலிருந்து கைகோர்த்து வளர்த்துக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. ஸோ
ராம் இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொலம்பியா மெக்சிகோ மாயன்ஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வந்து கொலம்பியன் மெக்சிகோக்கு வந்து ஸ்பெயின் மக்கள் போயிருக்காங்க, ஒரு 1600s இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து முக்கியமாக அவங்க களவாண்ட பொருள் எதுனா சாக்லேட் தான். ஸோ கொக்கோ பீன் கொக்கோ பிளான்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு ட்ரிங்க் தயார் பண்ணியிருக்காங்க 1600sல. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொலம்பியா இது எங்களுது தான் அப்படின்னு சொல்லி புடிங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெயின் கொலம்பியாலாம் தாண்டி இங்கிலாந்து மக்கள் வந்து அதில் வந்து ஒரு மில்க் ஷேக் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாக்லேட் மில்க் ஷேக் வந்து அங்கே 1600sலேயே உருவாயிருச்சு. ஸோ அப்போ வந்து இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய ஊர்லாம் ட்ராவல் ஆயிடுச்சுல. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அப்போவே வந்து பெவரேஜாக வந்து இது பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை அண்ட் சன்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு சாக்லேட் பார் அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மில்க் எதுவுமே இல்லாமல் வெறுமனே சாக்லேட், பியூர் சாக்லேட், கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பிட்டராக இருந்ததுனால யாருமே வாங்கலையாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிறையா மில்க் அப்புறம் வந்து சுகர்லாம் ஆட் பண்ணி ஸோ அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமோக வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஊரில் ஜாக்லேட் இந்த மாதிரி வித்தியாசமான பேர்கள்லாம் இப்போ ஃபைனலாக நம்ம சாக்லேட் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சாக்லேட் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருளாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கோல்டு டைமண்ட்லாம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அது மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில பேருக்குலாம் பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்லேயே வந்து பே பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம காசு கொடுக்குறோம்ல, அது மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணி மிச்ச காசு இல்லைன்னா நம்ம அண்ணாச்சி அண்ணாலாம் வந்து சாக்லேட் தராரு. ஓகே, அந்த பார்த்தீங்களா அந்த பாலிடிக்ஸ் வந்து அங்கேருந்தா வந்திருக்கு. சூப்பராக ஒரு விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மூலிகைகள் அதோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து தேரை விழுந்த குழந்தைக்கு வந்து சரி பண்ணுறது. தேரை எப்படி விழுகும் நிறைய பேருக்கு தெரியாது. தேரை எப்படி விழுகும்னு. தேரை வந்து மேலே விழுந்தாலாம் ஒன்றும் ஆகாது. இவங்க நடந்து போகும்போது இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் மேலே அந்த பக்கம் குறுக்க வந்து மாறி தவுனாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து கை கால் வந்து மெலிஞ்சு போயிடும். இதுதான் தேரை விழுந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. தேரை வந்து நேரடியாக யார் மேலேயும் விழாது. இன்றைக்கி வந்து நம்ம சிறுநீரம் கழிக்க போகிறோம், குளிக்க அறை இருக்குது, அந்த செவரெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த செவத்தில் வந்து தேரைகள் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். வாழை மரம் வச்சுருந்தாங்க வீட்டில் பின்பக்கம் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து தேரை வந்துடும். அந்த தேரை என்ன செய்யும், அந்த அதிக அளவு எங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துல வந்து இருந்து இவங்க நடந்து போகும்போது குறுக்க தவுனா போதும். மேலே தவுனாலும் தேரை விழுகாது. குறுக்க தவுனா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து தேரை விழுந்துடும். அது எப்படி தேரை விழும் அப்படின்வாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்குது. அந்த கோபுரத்தை வந்து கட்டும் பொழுது ஒருத்தன் வந்து சொன்னான், இந்த கோபுரம் நிறைவேறாதுன்னு. ஏண்டா அது நிறைவேறாதுன்னா அந்த கல்லுக்குள்ளே தேரை இருக்குதுன்னு சொன்னாங்க. கல்லுக்குள்ளே தேரை எப்படி இருக்கும், நீங்கள் வேணால் சந்தனத்தை எடுத்து இந்த கல்லில் தடவி பாருங்கன்னு சொன்னாங்க. சந்தனத்தை எடுத்து தடவிட்டு அந்த இடம் மட்டும் காயாமல் பச்சுன்னு ஈரமாக இருந்திருக்கு. மீதி கல் முழுவதும் காஞ்சி போச்சான். அப்போ அந்த இடத்த வந்து ஒரு சம்பட்டியை கொண்டு அடித்து உடைச்சி பார்க்கும்போது உள்ளேருந்து தேரை தவிருக்கு. இன்னும் அந்த தேரை உடைஞ்ச கல் அங்கே அதே இடத்துல தூணா நிற்குது. அந்த நிறைவேறவே இல்லை கட்டடம். அப்போ தேரை எப்படி போகுது, அதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல், நம்ம கையில் கிடையாது. அது கல்லுக்குள்ளே போயிருக்குது. அதே மாதிரி நமக்கு வெளியில் தவனாலே தேரை வந்து வேறு மாதிரி இருக்கும், தவளை வேறு மாதிரி இருக்கும், தேரை வேறு மாதிரி இருக்கும். தேரை வந்து கை கால் மெலிவாக இருக்கும், உடல் மட்டும் கொஞ்சம் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஆனால் அதிக தூரம் தவி போகும். அதனால தான் அந்த தேரையை வந்து நம்ம சொல்கிறோம். அந்த தேரை குறுக்க தவுனா பொம்பளை கர்ப்பமாக இருக்கிறவங்க நடந்து குறுக்க தவுனா வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து தேரையாக பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. அது கை கால் வந்து இப்படி கை காலை இது மாதிரி தேரை மாதிரி தான் படுத்துருக்கும் குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து இந்த புங்கை இலையை பயன்படுத்தி அந்த குழந்தைகளை சரி செய்யணும். அந்த புங்கை இலையை பயன்படுத்தும் பொழுது அந்த தேரை விழுந்த குழந்தை கூட தேர ஆரம்பிச்சிடும். தேர ஆரம்பித்தாதான் திருப்பி மீண்டும் சதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை ஒன்றும் கண்டுக்கிறல. இன்றைக்கி மருத்துவமனைக்கு எத்தனை மருத்துவமனை கொண்டு போனாலும் அது தேராது. அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த தேரையை வாழை மரத்தில் இருக்க தேரையை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு தோல் பையில் தச்சு அதை வந்து ஒரு சரடில் கட்டி அந்த குழந்தைக்கு இடுப்பில் கட்டி விட்ருவாங்க. அந்த தேரை உயிராக தான் இருக்கும் அந்த தோல் பைக்குள்ளே. ஆனால் அந்த தேரையினுடைய நாள் ஆக ஆக குழந்தை வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் அண்ணாக்கயிறு எடுத்து கிணத்துலேயோ எங்கேயாவது போட்டுருவாங்க. அந்த தேரையும் சாகாது, ஆனால் குழந்தை கண்டிப்பாக நல்லாயிரும். இதெல்லாம் வந்து இயற்கை தான். இது இயற்கையாக நடக்கிறத நம்ம மூலிகை மருத்துவத்திலையும் சரி செய்யலாம். மூலிகை மருத்துவத்தில் இந்த புங்கை இலையை பயன்படுத்துகிறோம். இந்த புங்கை இலையை பயன்படுத்தும் போது அந்த சதைப்பிடிப்பு இல்லாத தேரை குழந்தைகளை வந்து தேர வைக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து புண்ணு, உடலில் வந்து புண்ணோ வேறு எதுவும் வரவிடாமல் வைக்கும். தலையில் சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புண்ணு வரும். ஆனால் இந்த புங்கை இலையை பயன்படுத்தும் பொழுது தலையில் புண்ணே வராது, உடலில் புண்ணு வராது, கை காலில் சிரங்கு வராது. அதனால் இந்த சிரங்குகள் வராமல் இருக்கிறதுக்கும் தேராத குழந்தை, இந்த தேரை விழுந்த குழந்தை தேர்றதுக்கு தான் இந்த புங்கை இலையை பயன்படுத்தும். இந்த புங்கை இலையை பயன்படுத்தும் போது
அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக ஓடும், சதை பிடிப்புகளை மீண்டும் கொண்டு வரும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை இப்போ பயன்படுத்த போகிறோம். புங்கையிலை வந்து நல்ல மெல்லிசாக கொழுந்தாக இருக்கிறது, தளிராக இருக்கிறது ஒரு 5 இலை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு அதுலேயும் வந்து காம்பை நீக்கிறணும், நரம்பு இதெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ தாய் வயிற்றுக்குள்ள சூடாக இருந்து பிறந்தது வெளிக்காற்று பார்த்த உடனேயும் குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் ஒரு 6 மாதம் வரைக்கும் எப்போவுமே கையும் காலும் வந்து நல்லா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி சாதாரணமாக இருக்கிற குழந்தைங்க வந்து கண்ணை பக்கத்தில் போய் கையை வச்சுக்கிறோம், காலை 2 சுருக்கிக்கிறோம். அது வந்து இயற்கையாக வெளிக்காற்று பட்டதுனால குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க அது சாதாரணமாக தெரியும். அது 3 மாதத்தில் வந்து கை கால் நீட்டி படுத்துகிறோம், கண்ணத்துக்கு போகாது, அது பாட்டுக்கு நேராக நீட்டி படுத்துகிறோம். அது வந்து சாதாரணமாக இருக்கிற குழந்தைங்க. ஆனால் அந்த தேரை விழுந்த குழந்தைங்க என்ன செய்யும் பார்த்தீங்கன்னாக்கா, 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் வந்து அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கையும் காலும் வந்து அந்த தேரை எப்படி ஒடுக்கிட்டு வச்சுட்ருக்குமோ அது மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதுக்கு சதப்பிடிப்பு இருக்காது. சில பிள்ளைங்க வந்து கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலே பார்த்தீங்கன்னாக்கா இருமிக்கிட்டு இருக்கும். இருமும், சாப்பிடாது, பால் கொடுத்தாக்கா வாந்தி எடுத்துரும், தூங்காது, சளி தொல்லை இருக்கிறது மாதிரி வறட்டு இருமலாக இருமிக்கிட்டு இருக்கும். அதைத்தான் வந்து கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்கன்னா வாய் விட்டு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைய வந்து சொல்ல முடியாதனால நாம தான் அதோடைய இருக்கிற அதுக்கு எந்த நிலையில் உடம்பு இருக்குது அப்படின்றத பார்த்து நாம தான் வந்து அதை சரி பண்ணிக்கிறணும். அப்படி இருக்கிற தேரை விழுந்த குழந்தைய வந்து ஒரு நாளும் நம்ம பார்த்துட்டு வர்றப்போ அந்த குழந்தைய வந்து வளர்ச்சி அடைஞ்சு சதப்பிடிப்பு வர்றதுக்கான மருந்தை இப்போ நாம் உள்ளுக்க கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் இதே இப்போ புங்க மரத்து இலை இளந்தளிர அரைச்சி எடுத்துருக்கிறத நாம் இல்லை ஒரு பட்டாணி அளவு குழந்தையா இருக்கிறதுனால எந்த ஒரு மருந்தும் நம்ம இப்போ செடிக்கு எப்படி எந்த ஒரு இதுவும் தண்ணி விட்டு வளர்த்தாக்கா அது வாடி போய் இருக்கிறது உடனே எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருக்க நோயை வந்து நம்ம தவிர்க்கணும்னாக்கா மூலிகை மருந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அடுத்தே வந்து ஒரு 2 நாளையிலேயே வந்து 3 நாளையிலேயே அதனுடைய வளர்ச்சி தெரியும். அதுக்கு ஏற்பட்டிருக்க அந்த நோயினுடைய தன்மை குறைஞ்சிட்டு வர்றது நல்லாவே தெரியும். சீக்கிரமாக வந்து குழந்தையினுடைய உடம்புல அது வேலை செய்யும். அதனால் நம்ம தைரியமாக மூலிகையை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க இந்த மாதிரி நம்ம இயற்கையிலே சரி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம மூதாதையர்கள் செஞ்சது, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் பண்ணின மருத்துவம்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதை யாருமே செஞ்சுக்கிற மாட்றாங்க. கிராமப்புறத்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா தாய்மார்கள் நிறைய வந்து விவசாய வேலை பண்ணினா தான் சாப்பாடு அப்படின்ற அளவுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாமல் அந்த வயலில் வேலை செய்கிறவங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரம் தென்னை மரத்துக்குள்ளே வேலை செய்வாங்க. இப்படி விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற குறுக்கால வந்து அந்த தேரை விழுந்துட்டு அந்த குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு தேரை குழந்தைன்னு பிறந்த பிறகு தான் தெரியும். அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இந்த மருந்தை பயன்படுத்தி குழந்தைய சீக்கிரமாகவே வந்து அதிலிருந்து விடுபட்டு குழந்தையனுடைய நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணிடலாம். இப்படி நல்லா 2 நிமிஷம் காய வச்சு இந்த கம்பியை இப்போ இந்த எண்ணெயில் வந்து முறிச்சிடணும்.
இந்த எண்ணெயை அரை சங்கு உள்ளுக்க கொடுத்துட்டு அரை சங்கு எண்ணெயை வந்து உடம்பு முழுக்க தலையிலையும் வச்சு உடம்பு முழுக்க வந்து நல்லா வருடி அரைக்கெல்லாம் தேய்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. குழந்தைன்றதுனால நம்ம இதமாகவே நல்லா வருடி கொடுத்து தடவி விட்டாலே வந்து அதனுடைய உடம்புக்குள்ள வந்து இந்த மூலிகை சாறும் எண்ணெயும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த தோல் உள்ளுக்க இருக்க கிருமிகளை வந்து சரி பண்ணிடும். அப்போ அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் உடனே வந்து மூலிகை வந்து கொடுக்குறப்போ வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். கொடுத்த உடனே தாய்ப்பால் கொடுத்தாக்கா அந்த உள்ளுக்க மூலிகை சாறு சாப்பிட்ருக்கிறது வாந்தி வந்துடும். அப்படி இல்லாமல் பார்த்துக்கிறணும். அப்படி குழந்தை வந்து குடிக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குழந்தை குடித்த உடனேயும் ஒரு 2 சொட்டு தேனை உள்ளுக்குள்ளே நீங்கள் தொட்டு வச்சு விட்றலாம். அப்புறம் குழந்தை வாந்தி எடுக்காது. இந்த இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வறட்டு இருமல், கக்குவான் இருமல் அப்படின்றது அந்த இருமலும் வராமல் நம்ம பார்த்துக்கிறலாம். எப்போவுமே கக்குவான் இருமல் வராது. 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த இதெல்லாம் சத்து பற்றாக்குறையினால அல்லது தேர விழுந்த குழந்தைங்களுக்கு இந்த கக்குவான் இருமல் வந்து கண்டிப்பாக வந்து அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாத தாய்மார்கள் வந்து இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு புங்கன்காயை எடுத்து காய் அல்லது நெத்து அதை ஓட்டை போட்டு அதை இடுப்பில் வந்து அரங்கான் கயிறு கட்டுவாங்கள்ல அதோட சேர்ந்து கட்டி விட்டாங்கனாலும் அல்லது கையிலையாவது கட்டி விட்டாங்கனாலும் அந்த கக்குவான் இருமல்லேருந்து விடுபடலாம். இது குழந்தைக்கும் செய்யலாம், 5 வயசில் உள்ள பையனுக்கும் கக்குவான் இருமல்லேருந்து சரி பண்ணுறதுக்கு 2ம் சேர்ந்த மருந்து. இதை கொடுத்து குழந்தைங்கள நல்லா சீக்கிரமாக காப்பாற்றிடலாம். இதை அரை சங்கு கொடுத்துட்டு மேலே ஏன் தேய்க்கிறோம்னா குழந்தை படுத்து அந்த துணியில் பட்டு உடம்பெல்லாம் புண்ணு வந்துடும் இல்லைன்னா லேசாக தோல் தேஞ்சு செவந்து போயிருக்கும். இதை மேலே தடவிட்டு வந்தால் மறுநாளே அந்த செவந்து போன தோல்லாம் வந்து சரியாயிடும். புண்ணே இருக்காது, அந்த அரிப்பு இருக்காது. குழந்தைக்கு வந்து படுக்கை புண்ணு மாதிரி வந்திருந்தாலும் அது சரியாயிடும். அதனால் உடல் முழுவதும் அந்த மீதி உள்ள எண்ணெயை தடவி பின்பக்கம் அது எந்த பக்கம் படுக்குதோ அந்த குழந்தைக்கு அந்த படுக்கிற பக்கம்லாம் இதை தடவிட்டு வந்தோம்னா தலையிலையோ உடல்லையோ கால்லையோ தொடையிலையோ எந்த பக்கத்துலேயும் புண்ணே இருக்காது. புண்ணு ஆறிடும். சொறி சிரங்கு வர்றதை வந்து தடுக்க செஞ்சிடும். இது வந்து ஒரு தடுப்பு மருந்து. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொடுக்குறோம். இதை வந்து ஒவ்வொரு வாரமாக கொடுத்துட்டு வரோம். ஒரு வாரம் ஒரு மூலிகை கொடுத்துட்டு வரும்போது குழந்தைகளுக்கு எல்லா எதிர்ப்பு சக்திகளும் கிடைச்சி திடகாத்தியமாக வளரும். அதனால் இந்த மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாந்தினி இப்போ வந்து நிறைய பிஸ்கெட்ஸ் அதாவது குக்கீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருக்கும். அதில் ஒரு சாக்லேட் சிப்பு நம்ம சாப்பிட்டோம்னா 150 ஃபீட் வந்து நம்ம நடக்கக்கூடிய வந்து எனர்ஜி வந்து தருமா அந்த ஒரு சிங்கிள் சாக்லேட் சிப். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து செப்டம்பர் 13 வந்து இன்டர்நேஷனல் சாக்லேட் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தரோட பர்த்டே, மில்டன் எஸ் ஹர்ஷி அப்படின்றவரோட பர்த்டே. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு, த ஹர்ஷி சாக்லேட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு. அதோட ஃபவுண்டர் வந்து இவர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி செப்டம்பர் 13 வந்து இன்டர்நேஷனல் சாக்லேட் டேவா கொண்டாடுறாங்க. ஓகே, அவங்க கிட்ட இருக்க அந்த சாஸ் அப்புறம் சாக்லேட் சிரப்லாம் ரொம்ப ஃபேமஸ், எனக்கு தெரியும். நான் கூட அந்த பாட்டில் பார்த்திருக்கேன், ஹர்ஷி சிரப். ஓகே, ஆமா, நல்லா இருக்கும். ஸோ ஹர்ஷி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 9ஆம் தேதி 2வது மாதம் 2016ஆம் ஆண்டு தை மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபமான நாள், மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நாள், பயணங்களாலும் மிகப்பெரிய அனுகூலங்கள், இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்திற்கு திடீரென்று சென்று விட்டு வருவதற்குண்டான யோகமான நாள், தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயமும், உறவினர்கள் வீட்டுக்கு வருவதோ அல்லது உறவினர் வீட்டுக்கு நீங்கள் செல்வதோ ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. லாபத்திற்கும் அனுகூலத்திற்கும் உண்டான உகந்த நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் மட்டும் வேண்டாம். அதே சமயம் தொழிலில் மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. மேலதிகாரிகளால் பயந்து கொண்டு இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்பட்டு அவருக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறது. கண்டிப்பாக வெளிவட்டாரும் உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் அபிவிருத்தியும், புதிய முயற்சிகளில் வெற்றியும்,
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும், எப்பேற்பட்ட பயணத்திலும் மிகப்பெரிய அனுகூலமான அமைப்பும், மனதில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியும், பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தியும், நல்லது செய்வதற்குண்டான சாத்தியமான அமைப்பு காணப்படுவதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோருடன் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதும், யாருக்கும் வக்காலத்து வாங்காமல் இருப்பதும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், பொய் பேசாமல் இருப்பதும், எல்லா விஷயத்திலும் உங்களுடைய நிதானத்துடன் பதில் சொல்வதும் நன்மை தரும். எடாகூடமாக பேசுவதோ, எடாகூடமாக கேலி செய்வதோ பெரும் சிக்கல்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடலாம். பொறுமைக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு விஷயத்திற்கு வாக்குவாதங்கள் வேண்டாம். கண்டிப்பாக மனதில் சோர்வுகளும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியும் மிக முக்கியமாக காணப்படுகிறது. வெளிவட்டாரமோ, உத்தியோகமோ, தொழிலமைப்போ, உடன் பிறந்தவர்கள் விஷயமோ, குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்திலோ சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். கண்டிப்பாக 5ஆம் இடத்தில் உள்ள சனியால் வண்டி வாகனத்தில் அவசரகதி வேண்டாம். பழுதடைந்த வண்டி வாகனத்தை எடுத்து செல்வது விபரீதத்தில் கொண்டு போய்விடும். நிதானத்துடன் ஆரம்பத்திலிருந்து இருப்பதுடன் அருகில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கம் சென்றுவிட்டு செல்வதே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ, தொழில் அமைப்பிலோ, பண அமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் உள்ள உறவினர், வாரிசுகள், துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் மட்டும் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக உத்தியோக அமைப்பும் அரசமைப்பும் சட்ட சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான உகந்த நாளாக காணப்படுகிறது. ஏற்றத்தின் அமைப்பு பரிபூர்ணமாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உறவினர்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. அந்யோன்யம் அதிகரிப்பது, பொறுமையாக எல்லாவற்றிலும் கையாளுங்கள். பெரும் வெற்றிகளும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. யாரும் குறை சொல்வதோ புறம் சொல்வதோ அப்படியே நம்பி நல்லவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரத்தில் மிக மிக கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் மிக முக்கியம். பூர்வீக சொத்து, பூர்வீக அமைப்பு பேசுவதற்கு உண்டான தருணம் இது இல்லை. கண்டிப்பாக மானசீகமாக குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டு அன்றாட காரியங்களை ஆரம்பியுங்கள். வருகின்ற நாட்களின் நன்மை ஏற்படுத்தி தரும். எந்தவித தெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில் பின்வாங்காதீர்கள். அதை தள்ளிக்கொண்டே போவது தேவையில்லாத மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். லாபம் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் கண்டிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மிக மிக கவனமாக இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக அரசமைப்பு, உத்தியோக அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு சிலர் ஏற்படுத்தலாம். எனவே அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதுடன் எப்பேற்பட்ட பயணங்களும் மிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுகிறது. புது பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருகிறது.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலமான அமைப்பு வந்து சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுகிறது. பூமியால் தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. சொந்த வீடு அமைப்பில் மாற்றங்கள் செய்வதெல்லாம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அமைதியாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் கோபதாபப்பட்டு மட்டும் பேசுவதிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டாலே எந்த ஒரு பாதிப்புகளும் காணப்படவில்லை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்பட்டாலும் வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் மிக கவனம். கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினர் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். அரசு விரோத காரியங்களில் மட்டும் ஈடுபடுபவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகளில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ புது முதலீடுகளிலோ வியாபாரத்திலோ குறைபாடு காணப்படவில்லை. பயணங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தும். பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்களில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சூரியனின் பலம் மிக அற்புதமாக காணப்படுகிறதால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வியாபாரத்திலோ தொழில் அமைப்பிலோ கண்டிப்பாக எல்லா விதமான சிக்கல்கள் தீர்கிறது. ஏற்கனவே கடன் மற்றும் கணக்கு வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான நல்ல நாளாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு சாக்லேட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பற்றியும் பேசணும், நீங்கள் நிறைய ஃபேக்ட்ஸும் சொன்னீங்க. இதையும் தாண்டி நம்ம சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது. வெனிலா சாக்லேட், பிட்டர் ஸ்வீட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எது ஃபேமஸ் சாக்லேட்டுக்கு? ரொம்ப யோசிக்கிறீங்களே. டெய்ரி மில்க் சொல்லலாம். டைரி மில்க் பிராண்டை கேட்கலங்க, எந்த ஊர் ஃபேமஸ்ன்னு கேட்டேன். ஊட்டி. ஊட்டி. ஓகே. ஸோ சாக்லேட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்ருக்கேன். அவங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவானன் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.